அதுபோல் இந்த வெள்ளை சீனியில் கலந்த உணவுகளை சாப்பிட்றது, வெள்ளை சீனி கலந்த தேநீர் குடிக்கிறது, டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது. வெள்ளை சீனி அவ்வளோ மோசமானது. சுவாச கோளாறை ஏற்படுத்தும், தலைவலியை ஏற்படுத்தும். உங்களுக்கு அடிக்கடி தலைவலி ஏற்படுதுன்னா அதுக்கு அந்த வெள்ளை சீனியும் ஒரு முக்கியமான காரணம். சுவாச கோளாறு, மூச்சு வாங்குகிற பிரச்சனை, இதெல்லாம் ஏற்படுறதுக்கு இந்த வெள்ளை சீனியும் மிக முக்கியமான காரணம். அது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. அது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நான் அனுபவித்து நான் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அதனால் வெள்ளை சீனியை நீங்கள் தவிர்த்துருங்க. இனிப்புக்காக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்தா கூட பரவாயில்ல. ஆனால் வெள்ளை சீனியை மட்டும் சேர்த்துறாதீங்க. சேர்த்திங்கன்னா தலைவலி அடிக்கடி வரும். சீனியை அது நாட்டு சர்க்கரை வெள்ளை சீனியாக மாற்றுறதுக்காக நிறைய சுத்திகரிப்புக்காக நிறைய கெமிக்கல் சேர்க்குறாங்க. அதனால தான் அதை சாப்பிடும்போது அதை சேர்த்து டீ காஃபிலாம் சாப்பிடும்போது நிறைய இனிப்பு பண்டங்களில் அதுதான் சேர்க்கப்படுகிறது. இந்த பேக்கரி உணவுகள்லாம் அதான் சேர்க்கப்படுகிறது. அதனால் அது இல்லைன்னா அந்த பேக்கரி உணவுகளே இல்லைங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அதோட பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் பேக்கரி டீ காஃபி மட்டும் கிடையாது, இந்த வெள்ளைச்சீனி எங்கெல்லாம் சேர்க்குறாங்க அந்த உணவுகளெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தலைவலி, அடிக்கடி வருகிற தலைவலி வராமலே கூட போகலாம். அடிக்கடி உங்களுக்கு தலைவலி வருதுன்னா அதுக்கு இந்த வெள்ளைச்சீனி ஒரு காரணம் அப்படிங்கிறத நீங்களாகவே உணருங்க. வெள்ளைச்சீனி நிறுத்தி பாருங்கள். வெள்ளைச்சீனி கலந்த உணவுகளை ஒரு எந்த வடிவிலேனும் ஒரு 10 நாளைக்காக சாப்பிடாமல் இருக்கணும், 20 நாளைக்கு சாப்பிடாமல் இருப்போம் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்து அதை நிறைவேற்றி பாருங்கள். அப்போ ஏதாவது உங்களுக்குள்ளே என்ன மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு நீங்கள் கவனிங்க. அதை கவனிச்சிட்டிங்கன்னா உங்கள் உடலில் நீங்கள் வெள்ளைச்சீனி எந்த வடிவிலேனும் தேநீராகவோ காஃபியாகவோ அல்லது ஸ்வீட்டு இப்படி எந்த வடிவில் கூட நீங்கள் அதை எடுத்துக்கலை அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன மாற்றம் நடந்தது. ஒரு 20 நாளைக்கு நீங்கள் கட்டுப்பாடாக இருந்தீங்க, அதை எடுத்துக்கவே இல்லை, வெள்ளைச்சீனியை சாப்பிடவே இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு உடம்புல ஏற்படுற மாற்றத்தை நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா வச்சுங்க. அப்புறம் நீங்கள் அதை திரும்ப எடுத்துக்க மாட்டீங்க. படிப்படியாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் அந்த வெள்ளைச்சீனியை தவிர்க்கணும் அப்படிங்கிற உணர்வு தான் உங்களுக்கு மேலோங்கும். அதனால் வெள்ளைச்சீனியை புறக்கணிப்போம். நம்ம டீ காஃபியில் மட்டும் கிடையாது, கடையில் விற்கிற ஸ்வீட்டும் அதை வச்சு தான் செய்கிறாங்க. பேக்கரி உணவுகள், அங்கே விற்கிற ஸ்வீட்டு, எல்லா இனிப்பு உணவுகள் எல்லாத்துலேயும் இந்த வெள்ளைச்சீனி தான் கலந்து செய்கிறாங்க. அதனால் நம்ம டீ காஃபிக்கு மட்டும் நம்ம வெள்ளைச்சீனி கலந்து தயாரிக்கிறத விட்டுட்டா போதாது. வெளியில் உள்ள இனிப்பு உணவுகளையும் நம்ம அதை சாப்பிட்றத தவிர்க்கணும். பசங்க சாப்பிட்ற மிட்டாய்கள் அப்புறம் பழ ஜூஸ் போடும்போது அதில் அந்த வெள்ளைச்சீனி சேர்க்குறாங்க. இப்போ எப்படி வெள்ளைச்சீனி இல்லாத இனிப்பு உணவுகள் அனைத்திலும், கடைகளில் விற்கப்படுகிற இனிப்பு உணவுகள் அனைத்திலும் இந்த வெள்ளைச்சீனி சேர்க்கப்படுகிறது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு பாலில் வெள்ளைச்சீனி கலந்துட்டால் திரைஞ்சிடக்கூடாது. அப்போ திரையிறத எது கட்டுப்படுத்தணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பாலையே தயாரிக்கிறாங்க. வெள்ளைச்சீனியும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறாங்க. இந்த வெள்ளைச்சீனி போட்டால் ஏன் நாட்டு வெல்லத்தை வெள்ளைச்சீனியாக மாற்றுறாங்கன்னா, ஒரு டீ காஃபி போடும்போது திரைஞ்சிடக்கூடாது. திரையிற பிரச்சனை வந்துச்சு ஆரம்பத்தில். இந்த நாட்டு சர்க்கரையெல்லாம் போடும்போது டீ காஃபி போட்டால் திரைஞ்சு போயிடுது அப்படிங்கிறனால என்ன பண்ணாங்க, அதை வெள்ளைச்சீனியாக மாற்றினா அந்த திரையிற பிரச்சனை திரைஞ்சு போகிற பிரச்சனை கட்டுப்படுத்தப்பட்டது. இப்படி பல்வேறு காரணங்களுக்காக இப்போ நாட்டு சர்க்கரையில் கூட என்ன பண்ணுறாங்க, நாட்டு சர்க்கரை விற்பனை அதிகரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, நாட்டு சர்க்கரை போட்டால் என்ன பிரச்சனை வருது, இந்த பால்லாம் திரைஞ்சு போகுது. அப்படிங்கும்போது அப்போ நாட்டு சர்க்கரையில் எந்த கெமிக்கலை சேர்த்தா இந்த பால் திரைஞ்சு போகிறத நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஏமாத்துறாங்க. நம்ம நினச்சிக்கிறோம் இது போட்டால் இப்போல்லாம் திரையிறதில்ல, நாட்டு சர்க்கரை போட்டால் திரையிறதில்ல. பால்லையும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கெமிக்கல் சேர்த்துருவாங்க. இப்படி எல்லாத்துலேயுமே கெமிக்கல் சேர்த்து அதை பேலன்ஸ் பண்ணி நம்மகிட்ட விற்கிறாங்க. நம்ம ஏமாந்து போகிறோம். மக்களை ஏமாத்துறாங்க. வியாபாரிகள்லாம் நம்மளை நம்ம உடல் ஆரோக்கியத்தோடு விளையாடுறாங்க. அவங்களுக்கு தேவை அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, வியாபாரம் தடைப்படக்கூடாது. இந்த பிரச்சனையினால் அதை வாங்க யாரும் மறுத்துடக்கூடாது. அப்படிங்கிறனால அவங்க அதுக்கு என்ன கெமிக்கலை சேர்த்தா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம், அதனால் ஏற்படுற பக்க விளைவுகள் பற்றி அவங்க கவலைப்படுறதில்ல. அதனால் இந்த வியாபாரிகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்க வியாபாரம் ஆகணும், அவங்க நஷ்டம் ஏற்படுறக்கூடாதுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்கிறதுக்கு அவங்க தயாரிப்பாங்க. அதனால் வியாபாரிகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்.